السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. قال رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين ஈமானம் அஹ்சனுஹும் ஹுலுகா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், அதன் பிரகாரம் அமல் செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எல்லாரும் ஒன்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இதுக்குண்டான கூலிகளை நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் இதுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் முழுமையாக அல்லாஹ் தருவானாக அப்படிங்கிற இந்த துவாவோடு என்னுடைய இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறேன். இந்த அகலாக் நற்பண்புகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மாநாடு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் முதல் நிகழ்வாக இந்த வகுப்புடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நற்குணத்தை அடைவதற்கான வழிகள். தலைப்பு என்ன? நற்குணத்தை அடைவதற்கான வழிகள் அப்படிங்கிறதா இந்த உரை, இந்த தர்சுடைய தலைப்பு. இது ஒரு பயானா இருக்காது, இது ஒரு வகுப்புங்கிறனால. பயானா இருந்தா தான் ஒன்வே, அப்படித்தானே நான் மட்டும் பேசுவேன். இது வகுப்புங்கிறனால நான் டூவே, உங்களோல்ட்டையும் அப்பப்போ கேட்பேன், உங்களோலையும் பேச வைப்பேன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கவனமாக புரிஞ்சிக்கிறனும். அதனால கவனமாக கேட்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நற்குணத்தை அடைவதற்கான வழிகள் அப்படிங்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிப்பாங்க? நம்ம கூட சொல்லுவோமா இல்லையா, மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப சாலிஹான மனுஷன். அது எப்போ சொல்லுவாங்க? ஹயாத்தா இருக்கும்போது பெருசாக சொல்ல மாட்டாங்க. மூத்தா போயிட்டான்னு வைங்களேன், மூத்தா போன பிறகு மாஷா அல்லாஹ் தங்கமான மனுஷன், சாலிஹான மனுஷன் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி மூத்தா போயிட்ட பிறகு இவ்வளோ அநியாயம் பண்ணாரு, அவ்வளோ அநியாயம் பண்ணுவாரு அப்படின்னு செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்களாக்க ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத எதை வச்சு மக்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவருடைய நற்குணத்தை வைத்துத்தான் மக்கள் சொல்லுவாங்க. நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது, 5 வேளை கரெக்டாக துருவுறாரு, கரெக்டாக நோன்பு வைக்கிறாரு, 10 வருஷம் ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு, ஆனால் எல்லார்கிட்டையும் கோவப்படுவார், சிறு சிறுன்னு பேசுவார், வாகன கடனை கொடுக்க மாட்டார், அமானித மோசடி பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் மக்கள் என்ன சொல்ல மாட்டாங்க? நல்லவர்ன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையை விட அடியானுக்கு செய்கின்ற கடமைகள்ல இந்த நற்குணத்துல சிறந்தவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு பேர் வாங்க முடியும். புரிஞ்சா? அதனால நீங்க ஒரு ஹதீஸை நான் இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1367வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு, அவருடைய ஜனாசாவை மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாண்டி அந்த ஜனாசா போகுது. மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை ரொம்ப நல்ல மனுஷன், சாலிஹான மனுஷன், சாலிஹான மனுஷன் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு அவருடைய நல்ல குணத்தை மக்கள் என்ன செய்யறாங்க? பாராட்டி ஜனாசாவுக்கு பின்னால பேசிக்கிட்டே போறாங்க. அந்த நல்லவர் நல்லவர்னு மக்கள் பேசுனாங்கல்ல, அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஜபத், அவர் மீது வாஜிபாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா ரசூலுல்லாவை தாண்டி போகுது, ரொம்ப மோசமானவர், ரொம்ப கெட்டவர் அப்படின்னு அவரை பத்தி மக்கள் பேசிக்கிட்டு போறாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத், இவர் மீது என்னவாகி விட்டது? வாஜிபாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க.
இதை கேட்ட பக்கத்தில் இருந்த சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, மல் வஜபத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் மீது எது வாஜிபாகிவிட்டது, இவர் மீது எது வாஜிபாகிவிட்டது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அந்த மூத்தா போன பிறகு நல்லவர்னு மக்கள் பாராட்டினாங்கல்ல, நற்குணத்தோடு வாழ்ந்தாரு பாருங்க, அவர் மேல என்ன வாஜிபாகி விட்டது என்று சொன்னால் வஜபத் லஹுல் ஜன்னா, எது வாஜிபாகி விட்டது, ஜன்னத் சொர்க்கம் அவர் மீது வாஜிபாகி விட்டது. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நல்ல குணம் இல்லாம கெட்ட குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தா போன பிறகு மக்கள் இந்த மாதிரி தூட்டுறாங்கல்ல, அவர் மேல என்ன வாஜிபாகி விட்டது என்று சொன்னால் வஜபத் லஹுன் நார், நரகம் நெருப்பு வாஜிபாகி விட்டது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், நீங்கள் தான் இந்த பூமியின் அல்லாஹ்வுடைய சாட்சிகள். அவர் சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத யார் தான் சாட்சி சொல்லுவாங்களா, பூமியில வந்து நீங்க தான் சாட்சி சொல்லுவீங்க. அவர் நல்ல குணத்தோடு வாழ்ந்து மௌத்துக்கு பிறகு நல்லவர் என்று பேர் வாங்கினால் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, அதுக்கு நீங்களே சாட்சி. கெட்ட குணத்தோடு வாழ்ந்து மௌத்தா போய் அவரை பத்தி மக்கள் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு போயிடுவாங்கிறதுக்கு நீங்களே சாட்சி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் இந்த நல்ல குணம் இருக்கு பத்தியலா, இந்த நல்ல குணம் என்பது ஈமானோடு சேர்ந்திருக்கிறது. நல்ல குணம் என்ன, ஈமானுக்கு நல்ல குணத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது. ஒரு ஹதீஸ இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் 479வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானில் முழுமை பெற்றவர் யார் என்று சொன்னால் அஹ்ஸனுஹும் ஹுலுகா, யார் நல்ல குணத்தில் மிகச் சிறந்தவரோ, குணத்தால் யார் சிறந்தவரோ அவர்தான் ஈமானால் முழுமை பெற்றவர். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஈமான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால் இருக்க வேண்டிய அளவுக்கு ஈமான் இல்லை, அதான பிரச்சனை. குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆன் எல்லாம் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே மறுபடியும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா அப்ப நம்மள்ட்ட இருக்குது ஈமானு, நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்லையா? இந்த கம்மியான ஈமானை முழுமைப்படுத்துவது எது என்று சொன்னால் எது முழுமைப்படுத்துகிறது? நம்முடைய நற்பண்புகள் அஹ்லாக்கு தான் ஈமானை வந்து முழுமைப்படுத்துகிறது. அப்ப நல்ல குணம் இருந்தால்தான் ஈமான் முழுமை பெறும். நல்ல குணம் இருந்தால் தான் ஈமான் முழுமை பெறும். உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன வேணும்? ஈமான் வேணும். ஈமான் வேணும். ஈமான் வேணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன வேணும்? நல்ல குணம் வேணும். அப்ப நல்ல குணம் இந்த நற்குணத்தோடு ஈமானை முழுமைப்படுத்துவது, அந்த ஈமானோடு எங்கு போவது? சொர்க்கத்துக்கு போவது. ஒரு ஹதீஸையுமா முஸ்லிம் பதிவு பண்றாங்க. லா தது முஸ்லிம்ல 54வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை எங்கே போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஈமான் கொள்ளணும், ஈமானை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன நற்குணம்னு பார்க்கணும், அந்த நற்குணத்தோடு வாழணும், கெட்ட குணத்தோடு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அப்படிங்கிற நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கிறேன்னு. மட்டுமல்லாமல் நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் தாவா பண்ணி செய்யறோம் இல்லையா? இந்த தாவா பணி என்பது வாய் மூலமாக செய்கிறோமா இல்லையா? வாய் மூலமாக செய்யக்கூடிய தாவா பணியை விட செயல் மூலமாக தாவா செய்கிறோமே அதுதான் பிரதானம். ஒரு ஆளுடைய பேச்ச மட்டும் மக்கள் கேட்டு இங்க வர மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க? அவருடைய செயல்களை பார்ப்பாங்க, அவருடைய அஹ்லாக்க பார்ப்பாங்க, அவருடைய நற்குணத்தை பார்ப்பாங்க. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் பேசி அவங்க பேச்ச பார்த்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தாங்களா? அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாங்களா? செயல்களை பார்த்தாங்க. வந்தவங்க உறுதியா நின்றாங்கள, எதை வச்சு நின்றாங்க? செயல்களை வச்சாங்க. அப்ப பேச்சை விட
நம்முடைய நற்குணத்தால் செயல்படுகிறோமா இல்லையா? இந்த செயல்பாடுகள் மிக மிக முக்கியமானது. செயலை வச்சு தான் மக்கள் இந்த தாவாவுக்கு வருவாங்க, தாவா சென்டருக்கு வருவாங்க, மற்ற மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்படிங்கிறதுக்கு நான் சின்ன ஒரு சான்று, ஒரு ஹதீஸை ஞாபகம் முட்டுறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3861வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மிக பிரபலியமான ஒரு சஹாபி அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பெரிய அந்த கிஃபாரிங்கிற ஒரு குலத்தின் தலைவராக இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய பயானையெல்லாம் கேட்டு வரல. எதை கேட்டு வர்றாங்க? பார்த்து நற்குணத்தை பார்த்து தான் வர்றாங்க. அந்த ஹதீஸை நான் அப்படியே சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த அபூதருல் கிஃபாரிங்கிற சஹாபி கேள்விப்படுறாங்க, இவங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு நடுவுல கிஃபாரி குலம் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல வசிக்கிறாங்க. அந்த ஊருக்கு இவங்க தான், குலத்துக்கு இவங்க தான் தலைவர். இவங்க கேள்விப்படுறாங்க, மக்காவுல முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் இந்த மாதிரி மார்க்கத்தை சொல்றாரு அப்படின்னு இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தம்பி அனுப்பிடுறாங்க, எப்பா நீ போய் மக்காவில் போய் பாருப்பா, என்னவோ முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்துக்கிறாரா, அவர் ஏதோ ஒரு வகையான பிரச்சாரம் பண்றாரா, அவர் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, அதையெல்லாம் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அண்ணன் என்ன செய்வாரு, தம்பிய அனுப்பி விடுவாரு. தம்பி வருவாரு, ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நற்குணத்தால் தம்பி என்ன செய்வாரு, ஈர்க்கப்படுவாரு. ஈர்க்கப்பட்டு நேரா போய் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அண்ணன்ட்ட போய் சொல்லுவாரு, நான் போனேன், முஹம்மது என்ன செய்கிறார் என்று சொன்னால், யஅமுரு பி மகாரிமில் அஹ்லாக், மக்களுக்கு நற்குணத்தை ஏவுகிறார். என்ன பண்றார் அவரு? மக்களுக்கு நற்குணத்தை ஏவுகிறார் அப்படின்னு அவருடைய தம்பி போய் அவர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பதில்ல அபூதல் கிஃபாரிக்கு முழுமை பெறாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்மளே நேரடியா போயிடலாமே அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நேரடியாக மக்காவுக்கு வருவாங்க. மக்காவுக்கு வந்தா மக்கள்கிட்ட கேட்க, யார் முஹம்மது யார் ரசூல்லான்னு கேட்கறதுக்கு பயந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பகல்ல வந்துவிட்டு நைட்ல காபாவுடைய அந்த சவத்துல சாஞ்சி என்ன செய்வாங்க, உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டம், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லா கிட்ட வருவாங்க. இவர் அபூதர் வெளியூருக்காரரு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, நீங்க வெளியூருக்காரரு, நீங்க எங்க வீட்டுக்கு நைட்ல தங்கறதுக்கு வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுல சாப்பாடு தர்றேன் அப்படின்னு. அவரு பேரு என்ன, ஊரு என்ன, எதுக்காக வந்தாரு ஒன்னத்தையுமே கேட்காம நேரா வீட்டுக்கு கூட்டு போவாரு. நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, விருந்தோம்பல் செய்வாங்க. செஞ்சு புட்டு நைட்டோடு நைட்டாக வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. என்ன செய்வாங்க, வீட்டிலேயே தூங்க வைப்பாங்க. வீட்டுல தூங்க வச்சுப்புட்டு காலையில உங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. 2ஆம் நாள் காலையில என்ன செய்வான், அபூதர் யார் ரசூல்லான்னு கேட்க பயந்துகிட்டு இருப்பாங்க. நைட் ஆயிரம், நைட்டா போனவனே அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவுக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்க இருப்பாங்க. ஓ, நீங்க வந்த வேலை இன்னும் முடியலையோ, வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. 2ஆவது நைட்டு வீட்டுல சாப்பாடு தங்க வைப்பாங்க. ஊர் என்ன, பேர் என்ன, எதுக்கு வந்திய, ஒண்ணுமே. எவ்வளவு பெரிய நற்பண்புகள் பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் போயிருச்சு. அது மாதிரி கேட்டுப்பட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. 3ஆம் நாள் பார்ப்பாங்க, இன்னும் நீங்க வந்த வேலை முடியலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படிக்கு வாங்க. வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு அந்த 3ஆவது ராத்திரி இருக்கு பத்தியா, 3ஆவது நைட்டு கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, ஊரு தெரிஞ்சுக்கலாமா, வந்த நோக்கம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்குவாங்க. அதுக்கு அவர் சடுத்து போடுவாரு, நான் சொல்றத அமானிதமா வச்சுக்கிருவேன், வெளியே சொல்ல மாட்டேன், எனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு என்கிட்ட வாய்தா கொடுத்தா நான் சொல்லுவேன். வீட்டுக்கு 3 நாள் சாப்பிட்டு போட்டு தங்கிட்டு போட்டு பேரை சொல்ல ஊரை சொல்ல சருத்து போடுறாரு. இப்படி நீங்க சருத்தை ஏத்துக்கிட்டா நான் யாருக்கு சொல்லுவேன் அப்படிங்குவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷர்த்து ஏத்துக்குருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் தாங்க அபூதரு, கிஃபாரி குலத்துடைய தலைவர், இந்த மாதிரி முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்துக்கிறாராமே, அவரை பத்தி யாரு, அவர் சொல்றது கரெக்டா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்காகத்தான் வந்துக்கிறேன், வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க.
இந்த நோக்கத்தை சொன்ன உடனே அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஃபைன்னஹு ஹக்குன், அவர் உண்மையாளர். யாரு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னஹு ஹக்குன், அவர் உண்மையாளர். வஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். நான் நாளைக்கு உங்களை கொண்டு போய் அவங்கள காட்டி பேச வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிப்புட்டு தூங்க வச்சுப்புட்டு மறுநாள் காலையில போறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் போகும்போது, அதாவது மக்காவுடைய குறைஷிகள் பார்த்தா உங்க உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, என் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஏதாவது ஆபத்தை கண்டால் நான் என்ன செய்வேன் சொன்னா, செருப்பை சரி பண்ற மாதிரி நிப்பேன். சரியா? ஆபத்து ஒரு செருப்பை சரி பண்ற மாதிரி நிக்கும் போது நீங்க ஏன் கூட சேர்ந்து நிக்க கூடாது, சம்பந்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கனே, அப்பதான் நம்ம உசுருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிப்போ நேரா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, அபூதர் கிஃபாரி தங்குவாங்க. தங்குனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நல்ல குணம் இருக்கு பத்தியலா, இந்த அஹ்லாக்கு, இந்த பண்பாடு, இதையெல்லாம் பார்த்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு பார்க்க வந்தவர் என்ன செஞ்சிருவாரு, கலிமாவே சொல்லிடுவார். கலிமா சொன்ன உடனேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, பெரிய குலத்துடைய தலைவர், நீங்க வந்தா உங்க குலமே வந்துரு. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை இங்க மக்காவுல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க, யார்கிட்டயுமே சொல்லாம ஊருக்கு போங்க, உங்க ஊருக்கு போய் சொல்லுங்க, உங்க மக்களை வர வச்சிருங்க, இஸ்லாத்துக்கு வர வச்சிருங்க, மக்காவுல சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்த சஹாபி அந்த அந்த சந்தோஷத்துல இந்த ஹக்க எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்தான்ல, அது மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்ய, நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்ல, அது மாதிரி எல்லாத்துக்கும் தரனே அப்படிங்கிற இந்த ஆர்வத்துல நேரா காபாவுக்கு வந்தாரு. காபத்துல்லாவுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு கலிமா பகிரங்கமா சொல்லுவாங்க. சொன்னனால அடிச்சு உதைக்கப்படுவாங்க, சித்திரவதை செய்யப்படுவாங்க. அந்த சித்திரவதை செய்யப்படுகிறது இஸ்லாமிய ஆரம்ப காலம். உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பா பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரி ஆரம்ப காலத்தில் சித்திரவதை செய்யப்பட்டாங்கல்ல அந்த காலகட்டம். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுக்கு தெரியும் இவர் அபூதரு பெரிய குலத்துடைய தலைவராயிடுச்சு அப்படின்னு மேல போய் உளுந்து காப்பாற்றி உதவி செஞ்சு, இவர் யார் தெரியுமா, இவர் அபூதரு, இவருக்கு ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால் நம்மெல்லாம் வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போக முடியாது. ஏன்னா இவங்க ஊரை தாண்டி தான் சிரியாவுக்கு போகணும், பிசினஸ் பண்ணனே. அந்த பிசினஸ் பண்ணி காசோடு மதிய மக்காவுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும், இவங்க ஊரை தாண்டி தான் வரணும். அப்ப இவரைகளை பாதித்து கொண்டால் நம்மளுடைய பிசினஸையே ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க, இவங்கள போயா பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காப்பாத்தி விட்டாங்க என்கிற இந்த வரலாற்று செய்தியை அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடத்தை இமாம் புகாரி போட்டு அதுல சொல்றாங்க. எதை வச்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இந்த நபிகள் நாயகத்துடைய நற்பண்புகளை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்று இந்த ஹதீஸ போடுறாங்கள. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல நற்குணத்தை அடைவதற்கான வழிகள்ல நான் முதல்ல சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம முதல்ல கவனத்துல ஏத்துக்கிறணும், வச்சுக்கிறணும். இது முதல் செய்தி. அப்புறம் நல்ல குணத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மனசை என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒண்ணுமில்ல, நம்ம ஒரு ஆளை பார்க்கிறோம்னு வைங்கல, கண்ணு வேடா பார்க்க வைக்கிறது எது, மனசு தான் பார்க்க வைக்கிறது. காதுல கேட்கிறோம், கேட்குது காது, கேட்க வைக்கிறது எது, மனசு கேட்க வைக்குது. நடந்து தாவா சென்டருக்கு வந்தோம் இல்லையா, கால் நடந்துச்சு, இப்படி போகணும் என்று சொன்னது எது, மனசு தான். அதனால நம்முடைய உறுப்புகள்ல நம்முடைய உள்ளத்திற்கு மனசுக்கு பெரிய ஒரு வெயிட் இருக்கிறனால நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது நம்முடைய நற்குணத்தை அடைவதற்கான முதல் முக்கியமான வழி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உள்ளத்தின் பரிசுத்த தன்மையை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 52வது ஹதீஸாக
இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன்னஃபில் ஜஸதி முலுகத்தன், உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் மொத்த உடம்பே சரியாயிரும். அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் மொத்த உடம்பே என்ன செஞ்சிரேன், கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதை சொன்னாங்க, கல்ப சொன்னாங்க. கல்ப சொன்னாங்க. அப்ப கல்பு சுத்தமா இருந்தா தான் நம்முடைய அஹ்லாக்கு நற்குணங்கள் சுத்தமா இருக்கு. புரியுதா? முதல் முக்கியமான செய்தி. அதனாலதான் குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 88, 89 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இல்லையா? யௌம, அந்த நாளில், லா யன்ஃபஉ, பயனளிக்காது, உதவி செய்யாது. எது? மாலுன் வலா பனூன், உங்களுடைய மாளுகளோ சொத்துக்களோ செல்வங்களோ, வலா பனூன், உங்களுடைய பிள்ளைகளோ செல்வாக்குகளோ மறுமையில எந்த உதவியும் செய்யாது. மாறாக மறுமையின் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எது என்று சொன்னால், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் பரிசுத்தமான இதயத்தோடு வந்தாரோ, இந்த உலகத்துல கள்ளம் இல்லாம கபடம் இல்லாம அழுக்கு இல்லாம மனசை சுத்தமா வச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, இந்த சுத்தமான இதயத்தோடு மறுமையிலே வருவார். இந்த பரிசுத்தமான இதயத்தோடு மறுமையில் வருகிறாரே, இந்த பரிசுத்த இதயம் தான் உங்களுக்கு மறுமையில் என்ன செய்யும், உதவி செய்யும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப முதல்ல இதயத்தை சுத்தப்படுத்தணும். அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க சூரத்து ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய 91வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இல்லையா? வேற ஒரு ஆயத்துல கத் அஃப்லஹ மன் தஸக்கா. இல்லையா? ஒரு ஆயத்துல கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். புரியுச்சா? இம்மையிலையும் ஜெயிக்கணும் மறுமையிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிறணும். அதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பெரிய ஒரு மார்க்கத்தின் மாமேதை மட்டுமல்லாமல் ஹலீஃபாவா இருந்தாங்க. அவங்க எந்த காலத்துல ஹலீஃபாவா இருந்தாங்க தெரியுமா? தெரிஞ்சா சொல்லலாம். பனு உமையாவா பனு அப்பாசியாவா? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பனு உமையா, வேற பனு அப்பாசியா. இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. சரியா? அவங்க நெசமா இருந்தது என்று சொன்னா பனு உமையா. சரியா? பனு உமையாவுடைய ஒரு ஹலீஃபா தான் உமர் பின் அப்துல் அசீஸ். நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க ஹிஜ்ரி 99 100ல 2 வருஷம் யார் தான் ஆட்சி பண்ணது? உமர் பின் அப்துல் அசீஸ் தான் ஆட்சி பண்ணாங்க. பெரிய ஒரு மன்னர் மட்டுமல்லாமல் பெரிய ஒரு மார்க்கத்தின் மேதையாக இருந்தாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க யார்கிட்ட மார்க்கம் படிச்சாங்கன்னு சொன்னா பெரிய ஒரு சஹாபிட்ட மார்க்கத்தை படிச்சாங்க. எந்த சஹாபி? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நெருக்கமான சொந்தக்காரவங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட யார் மார்க்கம் படிச்சது? உமர் பின் அப்துல் அசீஸ் மார்க்கம் படிச்சாங்க. அவங்க ஹலீஃபாவா இருக்கும் போதே ஜக்காத்துல் ஃபித்ர் வசூல் பண்ணும் பத்தியலா, அதுக்கு மக்கள் அனுப்பி விடுவாங்க பத்தியலா. அப்படி அனுப்பி விடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சொன்னா, நீங்க எல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ர வசூல் பண்ணும் போது இந்த ஆயத்தை ஓதி ஓதி வசூல் பண்ணுங்க. எந்த ஆயத்தை? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நீங்க ஜக்காத்து ஃபித்ர வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வரலாறு பேசுகிறது. அதனால முதல்ல நம்முடைய கல்பை சுத்தப்படுத்தணும். ஏன்னா நம்ம மாறாத வரையிலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மள மாத்த மாட்டான். அப்ப நம்ம மாறணும், நல்லவன ஆகணும், நல்ல குணத்தோடு வாழணும், கெட்ட குணத்தை உற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்ல முடிவெடுக்கணும்.
உள்ளத்தை வந்து சுத்தமா வச்சுக்கிறனும் ஆக்கிக்கிறனும் அப்படிங்கிறது நல்ல குணத்தை அடைவதற்கான முதல் வழி. சரியா? ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்தை தா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும்? கேட்கணும், துவா செய்யணும். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்கல்ல குர்ஆன்ல. சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 83, 84, 85, 26ல 83 to 85 இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். யார் கேட்ட துஆ? இப்ராஹிம் நபி கேட்ட துஆ. துஆவுடைய அர்த்தம் என்ன? ரப்பி ஹப்லி ஹுக்மன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக. மட்டுமல்லாமல் வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயா, நல்லவர்களோடு என்ன செய்வாயாக, நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்றும் கேட்டுவிட்டு வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், அல்லாஹ்வே நான் மரணித்து விட்டால், நான் மூத்தா போயிட்ட பிறகு என்னை மக்கள் எல்லாம் நல்லவர் என்று பாராட்டும்படி ஆக்குவாயாக. மௌத்துக்கு பிறகு ஃபில் ஆகிரீன், நான் விட்டுட்டு போயிருவேன், அதுக்கு பிறகு வர்றாங்கல்ல அவங்க எல்லாம் லிசான சித்கின், என்ன செய்யணும், இப்ராஹிம் ரொம்ப நல்லவர் சாலிஹான மனுஷன் அப்படின்னு என்னைய மக்கள் எல்லாம் பாராட்டணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்கிறாங்க வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், அல்லாஹ்வே நிஅமத்துகள் பொருந்திய ஜன்னத்தின் வாரிசாக என்னை ஆக்குவாயாக. அப்ப 4 விஷயத்தை அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க இல்லையா? முதல்ல என்ன கேட்டாங்க? ஆயத்து 3 ஆயத்து இல்லையா? ரப்பி ஹப்லி ஹுக்மன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத். நம்முடைய துஆவை சேர்த்துக்கிறோம், புரிஞ்சா? இந்த 3 ஆயத்துல 3 துஆவுல 4 விஷயத்தை கேட்கறாங்க. எந்த 4 கேட்டாங்க? ஒன்னாவது என்ன கேட்கறாங்க? கல்வியை. மாஷா அல்லாஹ், ஒன்னாவது கல்வியை கேட்கறாங்க. ரெண்டாவது நல்லவங்களோடு சேர்த்து வையா அல்லாஹ் என்னைய கேட்கறாங்க. மூணாவது நான் மூத்தா போன பிறகு என்னைய மக்கள் எல்லாம் நல்லவர்னு பாராட்டணும் அல்லாஹ், அப்படி என்னை ஆக்க அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. நாலாவது சொர்க்க நியமத்துகள் பொருந்திய சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஒரு எவ்வளவு பெரிய நபி ஹலீலுல்லாஹ் கேட்கிறாங்க. வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், நியமத்துகள் பொருந்திய சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னை ஒருவனாக ஆக்குவாயாக அப்படின்னு துஆ செய்கிறாங்கன்னு சொன்னா, அவ முதல்ல நல்ல பண்பை அடைவதற்காக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்யணும்? கேட்கணும், துஆ செய்யணும். அதனால தான் ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 5266வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் ஹதீஸ் நம்பர்லாம் கேட்பேன், புரிஞ்சா? நோட் பண்ணணும். சில பேர் நோட் பண்றாங்க, சில பேர் நோட் பண்ணாம இருக்கிறாங்க. எனக்கு இமாம் புகாரியுடைய தர்சு தான் ஞாபகத்துக்கு வருது. இமாம் புகாரி வந்து யார்கிட்ட படித்தாங்க? இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட படித்தாங்க. அப்படி படிக்கும் போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஹதீஸுகளை சொல்லும் போது எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து ஹதீஸுகளை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இமாம் புகாரி விட்டு செய்ய மாட்டாங்க, எழுதாம சும்மா இருப்பாங்க. மறுநாள் உஸ்தாத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கேள்வி கேட்கும் போது எழுதுனாங்கல்ல அவங்க கூட கொஞ்சம் தப்புக்குப்பா சொல்லிடுவாங்க. எழுதாம உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, யாருன்னு கையை காட்ட மாட்டேன், எழுதாம உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அந்த இமாம் புகாரி டாண்டு கரெக்டா அடிப்பாரு, கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குது. இமாம் புகாரியை போன்ற ஞானத்தை, ஞாபக சக்தியை, ஆற்றலை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா நீங்க மனசுக்குள்ள மூளையில குறிப்பெடுத்துக்கிறங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் அல்லாஹ் கொடுத்துக்கிறான்னு சொன்னா நீங்க பேப்பர்ல எழுதி பிறகு பார்த்து என்ன செய்யுங்க, செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிறங்க. அப்ப முஸ்லிம்ல 5266வது ஹதீஸாக இந்த துஆ இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்ட துஆக்களில் ஒரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா
அன்த ஹைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, நீதான் இதயத்தை படைத்தவனாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு. ஏன்னா இது சுத்தமா இருந்தா எல்லாருக்கும் பத்தியலா, அதனால இப்படி ஒரு துவா செஞ்சாங்க. அதே மாதிரி கண்ணாடி பார்க்கிறோம் பத்தியலா, ஒரு ஹதீஸ் இமாம் ஹாக்கிம் அவர்கள் 7385வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. கண்ணாடி பார்க்கும் போது ஓதக்கூடிய துவா என்பது அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, அல்லாஹ்வே என்னுடைய ஹல்கை வெளி தோற்றத்தை அழகாக ஆக்கியது போன்று, உள்ளம் நம்முடைய முகம் அழகா இருக்கா இல்லையா, தோற்றம் அழகா இருக்கா இல்லையா, என்னுடைய முகத்தை அழகாக ஆக்கியது போன்று, என்னுடைய வெளி தோற்றத்தை அழகாக படைத்தது போன்று, ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, என்னுடைய உள் தோற்றத்தை அழகாக ஆக்குவாயாக, என்னுடைய குணத்தை என்ன செய்ய, ஹுலுக்குனா நல்ல குணம், என்னுடைய ஹுலுக்கை என்ன செய்வாயாக, அழகாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இமாம் திர்மிதி அவர்கள் 3591வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அதாவது சில விஷயங்களை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமா. எதை விட்டு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஅமாலி வல் அஹ்வா. அல்லாஹ்வே கெட்ட குணங்களை விட்டும், கெட்ட செயல்களை விட்டும், கெட்ட எண்ணங்களை விட்டும் என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. அப்ப நல்ல குணத்தை எனக்கு தருவாயாக, என் குணத்தை அழகாக ஆக்குவாயாக, அதே சமயத்தில் கெட்ட குணத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும் அப்படின்னு ஹதீஸ் பேசுது. அப்ப நற்குணத்தை அடைவதற்கு முதல்ல உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, இரண்டாவது என்ன, துஆ செய்யணும். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லவங்களா வாழணும்னு சொன்னா நம்முடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்ல நட்பு, நல்லவங்களோடு சேர்மானம், எங்க போறோமோ அங்கே மாறி மாறி போயிடுவோமா இல்லையா, நம்முடைய நட்பு இருக்கு பத்தியலா, நண்பர்கள் நல்ல நண்பர்களாக, இறையச்சம் உள்ள நண்பர்களாக யார்கிட்ட பழகனா அவங்க மூலமா இறையச்சம் கிடைக்கும், இல்மு கிடைக்கும், மறுமையில வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நண்பர்களோடு நீங்க பழகுங்க. இது மூணாவது. நல்ல நட்பு, நல்ல நண்பர்களோடு என்ன செய்வது, நம்மெல்லாம் பழகுவது, நல்லவர்களை நண்பர்களாக தேர்வு செய்வது. அதனாலதான் ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 2101வது ஹதீஸாக 2101வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நல்ல நண்பருக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், யார் உதாரணம்? நல்ல நண்பர்கள் யாருக்கு உதாரணம்? கஸ்தூரி, கஸ்தூரியோ அத்தரோ, இந்த அத்தர் வியாபாரம் பண்றார்ல, அத்தர் வியாபாரி மாதிரி நல்ல நண்பர், சரியா? அது அதே மாதிரி கெட்ட நண்பருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உதாரணம். யார் மாதிரி? இந்த கொள்ளர். கொள்ளர்னா தங்க கொள்ளர் அல்ல, பொற்கொள்ளர் அல்ல. எந்த கொள்ளரு? இரும்பு கொள்ளரு, அறுவாள் செய்வார்ல, கத்தி செய்வார்ல, அது மாதிரி யாரு கொள்ளரு. இத சொல்லி புட்டு காரணம் சொல்றாங்க, நல்ல நண்பர் அத்தர் வியாபாரி மாதிரி அப்படின்னா ஏன்னு சொன்னா, ஒரு நண்பர் அவர் அத்தர் கடை வச்சுக்கிறாரு, நம்ம அவர் கடைக்கு போவோம், போய் என்ன செய்வோம், காசு கொடுத்து அத்தரை வாங்குவோம். அப்ப அத்தரை வாங்கி நம்ம போடுறனால நம்ம மேல நறுமணம் வருமா வராதா? வரும். அல்லது அவர் என்ன செய்வாரா அப்படின்னு சொன்னா, நமக்கு காசு கொடுத்து அத்தரை வாங்காட்டியாலே அவர் என்ன செய்வாரு, பழக்கத்தினால கிஃப்டா கொடுப்பாரு இல்லையா, கிஃப்டா கொடுப்பாரு, கையில என்ன செய்வாரு, தேய்ச்சி விடுவாரு. அவர் கிஃப்டா கொடுத்தாலோ கையில தேய்ச்சி விட்டாலோ அது என்னவாகும், அந்த நறுமணம் நறுமணம் நம்ம மேல வந்து கமலம். அல்லது நம்ம காசு கொடுத்து வாங்காம இருந்தாலே, அவர் கையில தேய்ச்சி விடாம இருந்தாலே, கிஃப்டா கொடுக்காம இருந்தாலே, சும்மா அந்த அத்தரை கடையில போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்து வெளியே வந்து நீங்க சட்டையை மோந்து பாருங்க, அது நறுமணம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அது இதை சொல்லி போட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்லவங்களோடு நீங்க பழகுறீங்கன்னு சொன்னா அவருடைய அந்த நற்பண்புகள் இருக்கு பத்தியலா, நற்பண்புகள் நமக்கு என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே சமயத்தில் நம்முடைய நண்பர் கெட்ட நண்பராக இருந்தால் அந்த அந்த இரும்பு எப்படி, அந்த நெருப்பு எப்படி ஒண்ணு உங்க மேல படும்,
அவர் அருவாள் செய்வார், கத்தி செய்வார்ல, நெருப்பை வந்து ஊதுவார்ல, அந்த நெருப்பை ஊதும் போது அந்த நெருப்பின் கங்கு என்ன செய்யும்? உங்க மேல படும், அல்லது உங்க சட்டை மேல படும், அல்லது அந்த அந்த கறி பட்டு அந்த புகை பட்டு உங்க உடம்பு துணிமண்டலம் என்ன செய்யும்? நாத்து அடிக்கும். அது மாதிரி கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தால் அந்த கெட்ட குணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப நல்ல குணத்தை அடைவதற்காக நம்ம செய்ய வேண்டிய மூணாவது வழி என்ன என்று சொன்னால், நல்லவர்களை நண்பர்களாக தேர்வு செய்து கொள்வது. அதனால தான் நீங்க ஹதீஸ பாத்தீங்களாக்க, நபிமார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்கல்ல, சூரத்து ஷுஆரா 26வது சூராவுடைய 83வது ஆயத்துல, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக கேட்டாங்களே இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கல்ல, என்ன துவா செய்றாங்க? சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், தவஃபனி முஸ்லிமன், தவஃபனி முஸ்லிமன் வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன். ஒரு நபி துவா செய்றாங்க, தவஃபனி முஸ்லிமன். ஒரு நபி முஸ்லிம் அல்லாத வேறு நிலையில் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறதா? சாத்தியமே இல்லை. அவங்க கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. அது மாத்திரமல்ல, வாலிஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு இப்ராஹிம் நபி துவா செய்றாங்க. அது மாதிரி யூசுப் நபி என்ன செஞ்சாங்க? இதே மாதிரி துவா கேட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிய கடைசி பேச்சு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய கடைசி பேச்சு, அதுக்கு பிறகு அவங்க பேசவே இல்லை, வஃபாத் ஆயிட்டாங்க. கடைசி பேச்சு உம்மத்தி உம்மத்தி அப்படிங்கிறாங்க. வேற நல்ல அடியார் கூட்டத்தோடு என்னை சேர்ப்பாயாங்கிறாங்க. அப்புறம் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரியா? இந்த ஹதீஸை இமாம் புகாரி 4463 4463வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஃபகான ஆகிர கலிமத்தின் தகல்லம பிஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சில் கடைசி பேச்சு என்ன? அதுக்கு பிறகு பேசவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன? வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்கள் பேசிய கடைசி பேச்சு என்ன என்று சொன்னால், அல்லாஹும்மா ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மா ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மா ரஃபீக்கல் அலா, அல்லாஹ்வே மிக உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக, அல்லாஹ்வே மிகச்சிறந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு 3 தடவை துவா செஞ்சாங்க. அப்போ அதோடு என்ன ஆயிட்டாங்க? மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌத்தின் போது கூட துன்யாவிலே மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்தா, ஆகிரத்தில் எனக்கு அப்படி தால்லா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால தான் இந்த நட்பு இருக்கு பத்தியெல்லாம், நல்ல நட்போடு நம்ம சேர்ந்து வாழ்றோம்னு சொன்னா, இந்த நட்பு துனியாவில் மட்டும் இல்லை, எங்கே சேர்ந்து வரும்? மறுமைக்கு வரும். மறுமையில் எங்கேயும் வரும்? சொர்க்கத்துக்கு வரும். சொர்க்கத்துக்கு வருமா வராதா? வரும். அல் மரு மாமன் அஹப்ப, புகாரியுடைய ரிவாயத்து, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு மறுமையிலே தங்குவான், மறுமையிலே தங்குவான். இதை அறிவிக்கின்ற அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட இருந்து ஆயிரக்கணக்கான ஹதீஸைல கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த அல் மரு மாமன் அஹப்பன்னு சொன்னாங்க பத்தியலா, இந்த ஹதீஸ் தரக்கூடிய சந்தோஷத்தை வர எந்த ஹதீஸ் எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லிப்புட்டு, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு மறுமையிலே தங்குவார் அப்படி சொன்னாங்க பத்தியலா. இத சொன்ன உடனே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னீ லா உஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு வ அபூபக்கர் வ உமர், அல்லாஹ் மேல சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன், நான் அபூபக்கர் சித்திக்கை நேசிக்கிறேன், நான் உமர் பின் கத்தாபை நேசிக்கிறேன். நான் நம்புறேன், இந்த ஹதீஸை வச்சு நான் நம்புறேன்,
இவங்க அளவுக்கு நான் இபாதத்து பண்ணாட்டியாலே நான் கண்டிப்பா என்ன செய்வேன், இந்த ஹதீஸை வச்சு இவங்களோட சொர்க்கத்துல தங்குவேங்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரம் அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நல்ல நட்பு என்பது சொர்க்கத்துக்கு சேர்த்து வரும். புரிஞ்சா? அதனாலதான் குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யாரு கெட்டவன நண்பனா தேர்வு செய்யறானோ அவன் மறுமையில சொல்லுவானா, யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, யா வைலதா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, லைத்தனி நான் அழிந்து போய்விட்டனே, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா நான் இவனை நண்பனாக ஆக்கியிருக்க கூடாதே, நான் உலகத்தில் இந்த கெட்டவனை நண்பனாக ஆக்கிவிட்டேனே, இவனை நண்பனாக ஆக்கிவிட்ட காரணத்தால் நரகத்தில் தள்ளப்படுகிறேனே என்று மறுமையில் அவன் புலம்புவான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நல்ல குணத்தை அடைவதற்கான 3வது வழி என்ன? நல்லவர்களை நண்பர்களாக தேர்வு செய்வது. சரியா? நான் கடைசியில் அப்படியும் கேட்பேன். 4வது வழி என்ன என்று சொன்னால் நல்ல விஷயங்களை படிப்பது. நம்முடைய படிப்பு வாசிப்பு இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, வாசிக்காதவன் யாரை போன்றே, யாரு வாசிக்கவில்லையோ அவன் யாரை போன்றவன், சுவாசிக்காதே போன்றவன். அந்த மூச்சு விடாம இருக்கிறான் பத்தியலா, அதான் ஜனாசா மாதிரி. அத கண்டிப்பா வாசிப்பு என்பது கண்டிப்பா இருக்கான். இன்னைக்கு வாசிப்பு என்பது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இந்த மாதிரி போனுகள்லாம் வந்த பிறகு எல்லாம் செவிவழி செய்தியாக இருக்கிறதே தவிர வாசிப்பு என்ன ரொம்ப குறைந்து போய்விட்டது. அதனால என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நிறைய படிக்கணும், வாசிக்கணும். அது எப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாசிக்கணும்னு சொன்னா, நீங்க தர்ஜுமத்துல் குர்ஆனை நீங்க வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி தஃப்சீரை நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. ஹதீஸ் கிதாபுகளை நீங்க சின்ன சின்ன புலூகுல் மராம் இருக்கா இல்லையா, படிச்சு பாருங்க. ரியாது சாலிஹீன் இருக்கா இல்லையா, படிச்சு பாருங்க. அல்-லுலு வல் மர்ஜான் படிச்சு பாருங்கள். இது மாதிரி படிச்சு பாருங்க. அது மாதிரி வரலாற்று கிதாபுகள் படிச்சு பாருங்க. இந்த குர்ஆனை படிச்சு, தஃப்சீரை படிச்சு, ஹதீஸை படிச்சு, வரலாறுகள் எல்லாம் படிக்க படிக்க என்ன வரும்னு சொன்னா என்ன வரும், நல்ல குணம் நமக்கு வரும், நல்ல குணம் நமக்கு வரும். அதனால நீங்க படிப்பை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் 58 ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாரு. நான் 2ன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க எல்லாம் தூங்குறீங்களா கேட்கறீங்கன்னு சொல்லி போட்டு, ஏன்னா பக்கரா தெரியுமில்ல. சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய 58வது அத்தியாயத்தின் ஆயத்து நம்பர் 11. 58ல 11. யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யார் ஈமான் கொண்டு கல்வி படிக்க படிக்கத்தான் கல்வி கிடைக்கும். இன்னமல் இமாம் புகாரி சொல்றாங்க, இன்னமல் இல்மு பித்தஅல்லும், நீங்கள் கல்வியை கற்க கற்க படிக்க படிக்கத்தான் கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப யார் ஈமான் கொண்டு கல்வியை கத்துக்கிறாங்களோ அவங்களுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நம்முடைய நற்குணங்கள் மிளிர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், வாசிக்கணும், படிக்கணும். ஒண்ணுமில்ல, நான் ஒரு வரலாறை பதிவு பண்றேன். உங்களுக்கு தெரியும், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இல்லையா, அவங்க சிறைசாலைக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா. ஏன் போனாங்க சிறைக்கு, ஜெயிலுக்கு ஏன் போனாங்க? குர்ஆன் படைக்கப்பட்டதா, அது அல்லாஹ்வுடைய கலாமா அப்படிங்கிறது இமாம் உண்மையான கருத்து. அது என்ன, அல்லாஹ்வுடைய கலாம். ஏன்னா மஹ்லூக்குகள் எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய கலாம் என்ன செய்யாது, அழியாது. ஏன்னா மறுமையில போய் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கத்துக்கு ஒரு மலக்கு வருவாங்க, சொர்க்கத்துக்கு ஒரு மலக்கு சொல்லுவாங்களா, இக்ர வரத்தில் கமாத்துரத்தில் ஃபித்துலியா, சொர்க்கவாசிகளே நீங்கள் சொர்க்கத்திலே குர்ஆனை ஓதுங்கள், எதை போன்று துனியாவிலே ஓதியது போன்று சொர்க்கத்திலே ஓதுங்கள் என்று சொல்லுவாங்க. ஓத ஓத சொர்க்கத்துடைய தரஜா என்ன செய்யும், உயர்த்தப்படும். ஹதீஸ் வரதா இல்லையா? அப்ப குர்ஆனை பொறுத்தவரை அது மஹ்லூக் அல்ல, அது கலாமுல்லாஹ். இமாம் அஹமது பின் ஹம்பல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னனால அன்னைக்கு வசிச்ச மன்னர் முஅத்தஸிம் என்ன பண்ணாரு, சிறையில தள்ளினாரா இல்லையா? முஅத்தஸிம் பனு உமையா மன்னரா, பனு அப்பாசியா மன்னரா? பனு அப்பாசியா மன்னர். ஜெயில்ல தள்ளிட்டாரு. ஜெயில்ல தள்ளிய பிறகு பல வருஷம் ஜெயில்ல இருக்கிறாங்க.
ஜெயிலாண்டா அடிச்சு உதைச்சி சித்திரவதை செஞ்சு அது மாதிரியான தண்டனையை இதான் ஒரு குற்றமே கிடையாது. மார்க்கத்தை அகீதாவை சொன்னாங்க. இதனால முஅத்தஸிம்ங்கிற இந்த மன்னரால இவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க. அப்புறம் முஅத்தஸிம் மௌத்தா போயிடுறாரு. அவருடைய மகன் மஅமூன் அடுத்த கலீஃபா வர்றாரு. மஅமூன் என்ன பண்ணாரு? இமாம வெளியே அனுப்பிடுறாரு. ஆனால் சிறைச்சாலையில ஜெயில் இல்லாம வீட்டு அரெஸ்ட், ஹவுஸ் அரெஸ்ட் என்ன பண்றாரு? பண்ணிடுறாரு மஅமூன். இப்படி ஹவுஸ் அரெஸ்ட்லயே இருந்து ஒரு கட்டத்துல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வஃபாத்தாக போறாங்க. எதை வச்சு? இந்த ஜெயில வச்சு அடிச்சாங்கல்ல, உதைச்சாங்கல்ல, சாட்டை அடி கொடுத்தாங்கல்ல, கசையடி கொடுத்தாங்கல்ல, அந்த புண்ணும் அந்த வேதனை அந்த சீலு அந்த சலை அந்த அதுலயே அப்படியே மௌத்தா போக போறாங்க. அப்படி மௌத்தா போகும்போது டாக்டர்கள் வந்து மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சீலு சலம் இருக்கு பத்தியெல்லாம் அதை அப்படி அமுக்கி எடுப்பாங்க. அதை அமுக்கி எடுத்து கொடுத்தானே மருந்து போடணும். அப்படி அமுக்கி எடுப்பாங்க. அப்படி அமுக்கி மூத்தா போற நேரம் வலி தாங்க முடியல. யாரால? முஅத்தஸிமால. அந்த அமுக்கி எடுக்கும் போது வேதனை தாங்க முடியாமல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி நம்மெல்லாம் ஆவுன்னு கத்துவோமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வலி தாங்கும் போது அந்த வலி கஷ்டம் போது அல்லாஹு மக்ஃபிர் அல் முஅத்தஸிம், அல்லாஹு மக்ஃபிரில் முஅத்தஸிம், அல்லாஹ்வே முஅத்தஸிமை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே முஅத்தஸிமை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே எப்ப இந்த வலி உடைய உச்சகட்டத்துல இதெல்லாம் பதுவா செய்ய வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வே முஅத்தஸிமை மன்னிப்பாயாக அப்படின்னு நான் யாரையும் பழி வாங்க விரும்பல, நான் யாரையும் பழி வாங்க விரும்பல, நான் வந்து மன்னிக்கிறேன், நான் மன்னிச்சா என்னை யார மன்னிப்பா? அல்லாஹ் என்னை மன்னிப்பா என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அந்த சக்கராத்தில் முஅத்தஸிமா மன்னிச்சாங்க. மன்னிச்சது மட்டுமல்ல அவங்களுக்காக மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப இப்படிலாம் நம்ம படிக்கும் போதுதான் நம்ம நினைக்கணும் நமக்கெல்லாம் சாதாரண விஷயம், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன சாதாரண விஷயம். அப்ப இந்த மாதிரி இமாம் அஹ்மது பின் ஹம்பலை போன்று வாலாட்டியால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி வாழ முயற்சிக்கணும்னு தெரியுதா இல்லையா? அப்ப நாலாவது செய்தி என்ன? நல்ல விஷயங்களை படிப்பது. குர்ஆனு, தஃப்சீரு, ஹதீஸு இந்த மாதிரியான இமாம்களை பற்றிய வரலாற்று செய்திகள் அது மாதிரி படிச்சமாக்க நமக்கு நல்ல குணம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அஞ்சாவது என்னன்னு சொன்னா இது மாதிரி நல்ல சபைகள் வந்து கலந்து கொள்வது. எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறதோ அந்த நல்ல சபைகளை வந்து என்ன செய்யணும்? கலந்துக்கிறணும். இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 17-18 ஃபபஷ்ஷிர் இபாத் அல்லதீன யஸ்தபிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள். எந்த அடியார்களுக்கு? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. ஒரு சபைக்கு போயிட்டா அந்த சபையில வந்து உபதேசம் பண்றாங்கல்ல, வகுப்பெடுக்கிறாங்கல்ல, பயான் செய்யறாங்கல்ல, அந்த வகுப்பை என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? கவனமா கேட்பாங்க. கேட்டதில் எது மிக சரியாக இருக்கிறதோ அதை வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. அப்ப யாரு நல்ல சபைக்கு போறாங்களோ, கவனமா கேட்கிறாங்களோ, அதை வாழ்க்கையில அமல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப நல்ல சபைக்கு போகணும், போனா நல்ல குணம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அஞ்சாவது வழி. அதனாலதான் ஒரு வரலாறு பாத்தியலாக இமாம் புகாரியே தன்னுடைய சஹீஹுல் புகாரில கிதாபுல் ஈமான்ல இந்த வரலாறை பதிவு பண்ணுவாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சஹாபாக்கள குர்ஆனை கற்றுக் கொடுக்க உஸ்தாதா போட்டாங்கல்ல, போட்டாங்க 4 சஹாபாக்கள். எந்த 4 சஹாபாக்கள்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபலா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தானே? கரெக்ட், கன்ஃபார்மே. புரிஞ்சா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் யாரு? சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அத ஹுதில் குர்ஆன மின் அர்பாத்தின்,
இந்த 4 பேர் மூலமாக நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர் பேரை சொல்றாங்க. அப்பனா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இல்லையா? யோசிச்சுக்கிறங்க. இதில் இந்த சஹாபி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இன்னொரு சஹாபியை பார்க்கறாங்க. அவர் பேர் அஸ்வத் பின் ஹிலால். சஹாபி பேர் என்ன? அஸ்வத் பின் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இஜ்லிஸ் பினா, இங்க உட்காருங்க, இந்த சபையில என்ன செய்யுங்க, உட்காருங்க. நூமின் பினா சாஅத்தன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மார்க்கத்தை பேசுவோம், மார்க்கத்தை பேசி என்ன செய்வோம், நம்முடைய ஈமானை அதிகரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஸ்வத் பின் ஹிலாலுங்கிற சஹாபிய முஆத் பின் ஜபல்ங்கிற சஹாபி கூப்பிட்டாங்க. அந்த நல்ல சபையில உட்கார வச்சாங்க. அப்படிலாம் வரலாறு பேசுகிறது. அப்ப நல்ல சபைக்கு போறோம் அப்படின்னு சொன்னமாக்க நம்முடைய ஈமான் என்னவாகும், நம்முடைய நற்பண்பு என்ன செய்யும், அதிகமாக. எத்தனாவது பண்பு? 5. 7ஓடு முடிச்சுக்கிறேன், சரியா? 6 என்ன அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமானது நம்முடைய நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாக்கை அடக்கிக்கிறோம். சரியா? நாக்கு தான் ஒருத்தன் நல்லவானா கெட்டவானா தீர்மானிக்கிறதுக்கு எதான் காரணம், நாக்கு தான். உங்களுக்கு தெரியும், லுக்மான் தெரியுமில்ல, குர்ஆன்லயே சூரா லுக்மான் வருதா இல்லையா? எத்தனாவது சூரா? 30. மாஷா அல்லாஹ், 31வது சூரா. நிறைய அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லுவான். லுக்மான் அவர்கள் அவங்க எகிப்து நாட்டில் பிறந்தவர், அப்படித்தானே? ஒரு ஏழை, ஒரு அடிமை, ஒரு கருப்பர், பெரிய ஒரு ஞானமிக்கவர். ஆனால் பெரிய பணக்காரவங்களாம் கிடையாது. எகிப்துல ஒரு ஏழைக்கு, ஒரு கருப்பு இனத்துக்கு பிறந்த ஒரு கருப்பராக, ஒரு அடிமையாக இருந்தவர் தான் பண்டிதர் லுக்மான். அதனால் லுக்மானுல் ஹக்கீம். ஹக்கீம்னா என்ன? ஞானமிக்கவர், பண்டிதர் என்று பொருள். இந்த லுக்மானுல் ஹக்கீம் ஒரு தட்ட அடிமையா இருக்கிறாங்க. இமாம் இப்னு கதீரை இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. சூரா லுக்மானுடைய ஆரம்பத்துல இமாம் இப்னு கதீர் இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. லுக்மானுல் ஹக்கீம் கிட்ட, இந்த அடிமைகிட்ட எஜமான் சொன்னாரு, எப்ப ஒரு ஆட்டாரு, எனக்காக ஒரு ஆட்டாருன்னு சொன்னார். அவரும் எஜமான் சொன்னா அறுக்கணுமா இல்லையா? அறுத்தாங்க. அடுத்த உடனேயுமே அந்த எஜமான் சொன்னாரா, இந்த ஆட்டுல மிகச்சிறந்த உறுப்பு இது, ரொம்ப நல்ல உறுப்பு, இந்த ஆட்டுல ரொம்ப நல்ல 2 உறுப்பை எடுத்து கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயுமே எந்த 2 எடுத்தாரு? உங்கள்கிட்ட சொன்ன எது எடுப்பிய? முன் தொடை எதை எடுப்பிய? இந்த ஆட்டுல உனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்ல உறுப்பு 2 எடுத்து வாப்பா அப்படின்னு சொன்ன உடனேயுமே லுக்மானுல் ஹக்கீம் எது எடுத்தான்னு சொன்னா, நேரா போய் முதல்ல ஹார்ட்டை எடுத்தாரு, சரியா? 2வது நாக்கை எடுத்தாரு. இந்த இதயத்தை நாக்கையும் கொண்டு போய் எஜமான்ட்ட கொடுத்து, இதான் ரொம்ப நல்ல உறுப்பு, ரொம்ப எனக்கு பிடிச்ச உறுப்பு அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் லுக்மானுல் ஹக்கீமுடைய எஜமானன் 2வது ஆட்டை அறுப்பா அப்படின்றாரு. எப்பா அறுத்த பிறகு இந்த ஆட்டிலேயே மோசமான 2 உறுப்புகளை, சரியா, ரொம்ப ரொம்ப மோசமான 2 உறுப்புகளை எடுத்துக்கொண்டு வாப்பா அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணாரு? அதே, சரியா, இதயத்தை எடுத்தாரு. அப்புறம் நாக்கை எடுத்தாரு. சரியா? என்னப்பா ரொம்ப பிடிச்ச நல்ல உறுப்பும் அதுங்கிறா, கெட்ட உறுப்பு அதுங்கிறா அப்படின்றாரு. அதுக்கு சொன்னாரா, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த 2 தான் காரணம், நரகத்துக்கு போறதுக்கு இந்த 2 தான் காரணம். நல்ல வேண்டு பேரு வாங்குறதுக்கு, நல்ல குணம் நற்குணம் இருக்கா இல்லையா, நல்ல வேண்டு பேரு வாங்குறதுக்கு இந்த 2 தான் காரணம். கெட்ட வேண்டு பேரு வாங்குறதுக்கு இந்த 2 தான் காரணம். அதனால தான் இந்த 2ஐயும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன இந்த வரலாறு இமாம் இப்னு கதீர் அவர்களே தஃப்சீர் இப்னு கதீர்ல சூரத்துல் லுக்மானுடைய ஆரம்பத்தில் என்ன பண்றாரு? இந்த வரலாறை பதிவு பண்றாங்க. அப்ப 6வது நல்ல குணத்தை அடைய 4வது வழி என்ன என்று சொன்னால், நாவை என்ன செய்வது? பேணுவது, பாதுகாப்பது. அரபில சொல்லுவாங்க, லிசானுல் ஆகிலி ஃபீ கல்பிஹி, இல்லையா? அது மாதிரி கல்புல் அஹ்மகி ஃபீ ஃபீஹி. அஹ்மக்னா யாரு? அஹ்மக்கு அப்படிதானே? அஹ்மக்னா யார்த்தா? அஹ்மக் அறிவிலி, அறிவு இல்லாதவர், சரியா? அறிவு கெட்டவர், முட்டாள். கொஞ்சமாட்டனோ
அப்ப அஹ்மக் அப்படின்னு சொன்னா அறிவே இல்லாதவர். அறிவே இல்லாம இருக்காரு பத்தியலா, அவருடைய கல்வி எங்க இருக்குமான்னு சொன்னா எங்க இருக்குமா? நாக்கில தான் இருக்குமா. அறிவே இல்லாதவருக்கு இதயம் கூட நாக்கில இருக்கும். யார் அறிவாளியோ அவருடைய நாக்கு எங்க இருக்கு? இதயத்தில் இருக்கும். புரியுச்சா? அப்ப நம்ம நாக்கு எங்க இருக்கனே? இதயத்தில் இருக்க வேண்டுமே தவிர இதயம் எங்கே வந்து விடக்கூடாது, நாக்குக்கு வந்துடக்கூடாது. அப்ப என்ன சொல்லுது? அடே நீ பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேசு. இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா, நல்லதா கெட்டதா யோசிச்சு பேசு. இந்த நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால தான் இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. 6477வது ஹதீஸாக, 6477வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தையின் ஆழத்தை அவன் புரிந்து கொள்வதே இல்லை. அந்த வார்த்தை என்ன, எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை, விளைவுகள் என்ன, அந்த வார்த்தையை யோசிக்காம என்ன செஞ்சிடறான், அவன் பேசிடுறான். அந்த வார்த்தையை யோசிக்காம ஒரு வார்த்தையை பேசுறனால அவன் நரகத்தில் தள்ளப்படுகிறான். எவ்வளவு தூரம் என்று சொன்னால் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எவ்வளவு ஆழம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஆழத்தில் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? யோசிக்காம பேசுறான்ல, சிந்திக்காம பேசுறான்ல, அந்த வார்த்தையின் பிணைவுகள் அப்படி பண்றான் பாருங்க, அதனால நரகத்துக்கே போயிடுறான் அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுது. அதனால இமாம் அகமது தன்னுடைய முஸ்னத் அகமதுல 6199வது ஹதீஸ் 93வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் சமாத்த நஜா, யார் வாய் மூடி அமைதி காத்தாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். புரிஞ்சா? அதனால கேட்கிற இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு வாயை தொடர்ந்து என்ன செய்யணும், பதில் சொல்லணும். வேற வேற இடங்கள்ல வெட்டியா பேசாம வாய் மூடி சமத்தான வாய் மூடி இருக்கிறது. யாரு வாய் மூடி அமைதி காக்கிறாரோ நஜா, அவர் என்ன ஆகிட்டார், நஜாத்தை பெற்று. நான் சொல்லல, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு இமாம் அஹ்மது பதிவு பண்றாங்களே. அப்ப நல்ல குணத்தை அடைவதற்காக 6வது வழி என்ன என்று சொன்னால் என்ன வழி? நாவை பேணுவது. சரியா? நான் 10 கொண்டு வந்துக்கிறேன், நேரமின்மையின் காரணத்தால நான் 7ஓடு முடிச்சிடுறேன். ஆனா 7ஐ முடித்து விட்டு நான் 1ல இருந்து 7 வரை உங்கள்ட்ட கேட்பேன். சரியா? 7வது என்னன்னு சொன்னா இந்த வகுப்பின் கடைசி என்பது கோபப்படாம இருக்கணும். சரியா? நல்ல குணத்தை அடைவதற்கான 7வது வழி கோபப்படாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நீங்க என்னத்தை தான் உளுந்து தொழுது கோபப்பட்டு வைங்களேன், உங்க ஒய்ஃபே உங்களை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படித்தானே? அப்ப நல்லவேன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவத்தை ஹராமாக்கணும், கோவப்படக்கூடாது. அதனால தான் குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் பத்தியலா, அந்த சொர்க்கவாசியுடைய பண்புகள் அல்லாஹ் லிஸ்ட் போடுகிற போது சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுல 134வது ஆயத்து சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். வல் காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை முழுங்குவார்கள். கோபம் வரும், வரதான் செய்யும், மனுஷன் தானே வரதான் செய்யும். அது என்ன செய்யணும்? அடக்கணும். கோபத்தை வெளிக்காட்டுறவன் வீரன் அல்ல, விட்டுறான் பத்தியல வார்த்தைய, அவன் அல்ல, யார் இல்ல, வீரன் அல்ல. உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் கோபத்தை அடக்கிறானே அவன் யாரு? வீரன். அப்படி இருக்குது. அப்ப கோபத்தை அடக்கிறவங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க சொர்க்கவாசி, நல்ல குணம். சரியா? அப்படின்னு இருக்குது. அதனால தான் புகாரிலையுமா புகாரிய 6116வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ். முடிச்சிடலாமா? 2 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். 5 நிமிஷமா? அவுசின், நான் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அர்த்தம். அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை எனக்கு வசியத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்றாங்க, லா தகலம், என்ன செய்ய வேணாம், கோபப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. அவர் மறுபடி யா ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்து பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு என்ன பதிலே? கோபப்படாதீங்க. 3வது தடவை கேட்டாங்க, அதுக்கு என்ன பதிலே? கோபப்படாதீங்க. ஃபரத்தத மிராரன், அதையே மறுபடியும் சொன்னார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முக்கியமான வசியத்து என்பது, நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல குணத்தை அடைவதற்கான மிக முக்கியமான வசியத்து என்பது கோபப்பட வேண்டாம் என்பது
நண்பர்கள்ட்ட மட்டுமல்ல, யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. யார்கிட்டா? மனைவிட்டையும் போன் அடிச்சு கேட்பேன், சரிங்களா? ஏன்னா நம்ம யாருங்கிறது யாருக்கு தான் நல்லா தெரியும், அல்லாஹ்வுக்கு பிறகு மனைவிக்கு தான் நல்லா தெரியும். அப்ப மனைவிட்டையும் கோவப்படக்கூடாது, பிள்ளைங்கள்ட்டையும் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க பாவம், மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்கல்ல, உங்களுக்கு மேல இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கோவப்பட முடியாது உங்களால. அது பொறுமை அல்ல, அது இயலாமை. போலீஸ் அடிக்கிறான்னு வைக்கல, நீங்க வாங்கிட்டு வர்றீங்க, நான் சபுரா வர்றப்பா, அது சபுரு கிடையாது. உங்களால முடியாத, சக்தி இல்ல, இயலாமை. உங்களை விட கீழே உள்ள அடிச்சிடறா, சரிப்பா தெரியாம அடிச்சுட்டாவா, நான் அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுட்டாமான்னு வர்றோம் பத்தியலா, அதுக்கு பேர் என்னதான்? பொறுமை. அப்ப மனைவி என்பவள், பிள்ளை என்பவர்கள் எல்லாம் நமக்கு கீழே உள்ளவங்க, நம்மளை விட பலவீனமானவங்க. அவங்கள்ட்ட போய் பலத்தை காட்டக்கூடாது. அதனால நம்ம கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன். வாப்பா மகனுக்கு சொன்ன உபதேசத்தை இமாம் புகாரி 7158வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. வாப்பாவுடைய பேர் அபூ பக்கரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ பக்கர் சித்திக் அல்ல, சரியா? அபூ பக்கரா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா பேர். மகன் பேர் உபைதுல்லா. மகன் யாரு? உபைதுல்லா. இந்த உபைதுல்லா ஈரான் நாட்டுடைய நாட்டுக்கே அவர் தான் தலைமை நீதிபதியா இருக்கிறார். அப்படி ஈரான் நாட்டுடைய நீதிபதியாக இருக்கும் போது வாப்பா அபூபக்கரா ரலியல்லாஹு அன்ஹு மகன் உபைதுல்லாவுக்கு தபால் போடுறாங்க. என் அருமை மகனே, லா தக்லி பைன ஸ்னைனி வான் தகலுவான், நீ கோபமாக இருக்கும் போது எந்த வழக்கிலும் என்ன செய்யாதே, தீர்ப்பு சொல்லாதே. ஏன் என்று சொன்னால், கோபத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹதீஸ் இது, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அதனால நீ நீதிபதி ஆயிட்டாப்ப நீ கோபத்தில் தீர்ப்பு சொல்லாதே அப்படின்னு சொல்றாங்கிறது மட்டுமல்லாம, கோபம் வந்துட்டா நம்ம என்ன துவா சொல்லணும்? என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் ஓடி போய், அப்ப என்ன அர்த்தம்? கோபம் வந்துட்டா என்ன அர்த்தம்? நம்ம மண்டையில ஷைத்தான் ஏறிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஷைத்தான் மிகைத்து விட்டான், நம்ம கீழ் நோக்கி போயிட்டோம். அதனால கோபம் வந்தால் சொல்ல வேண்டிய துவா என்பது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். கோபம் வந்தால் ஒலு செய்யுங்கள். ஹதீஸ் வருதா இல்லையா? அல்லாஹ் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான்ல பத்தியலா, அந்த தண்ணியால ஒலு செஞ்சா நெருப்பு அணைஞ்சு போயிற மாதிரி ஷைத்தான் ஓடி போயிடுவான் அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த 7 பண்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணணும். அப்ப நல்ல குணத்தை அடைவதற்கான வழிகள்ல 7 வழிகள்ல ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கிறேன். முதல்ல என்ன? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், நல்ல குணத்தை தா அல்லாஹ், கெட்ட குணத்தை விட்டு என்னை காப்பாத்த அல்லாஹ் அப்படின்னு. மூணாவது, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும். நாலாவது, நல்ல விஷயங்களை படிக்கணும், வாசிக்கணும். அஞ்சாவது, நல்ல இடங்களுக்கு போகணும், நல்ல சபைகள், நம்முடைய மாஹவுல் நல்ல சபையோடு வச்சுக்கிறணும். ஆறாவது, நாக்க அடக்கணும், பாதுகாக்கணும். ஏழாவது, கோபப்படக்கூடாது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் பல வழிகள் உள்ளன, அவைகளை நீங்க குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க, ஹதீஸ்கள்ல படிச்சிருப்பீங்க, நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த நற்பண்புகளை அடைவதற்கான வழிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எதை சொல்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செஞ்சாங்களோ சொன்னாங்களோ, அது போன்ற நல்ல பண்புகளை அடைவதற்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து நற்குணத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி, நம்ம மௌத்தா போன பிறகு நல்ல மனுஷன், சாலிஹான மனுஷன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு நம்மள மக்கள் என்ன செய்யணும்? பாராட்ட வைத்து, அதன் மூலமாக நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று நாம் எல்லோரையும் குடும்பத்தோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.